போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். 24 மணி நேரத்திற்கு மேலாக துருவி நடத்திய விசாரணையில் கிருஷ்ணா சிக்கியது எப்படி? போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தின் நண்பரான சேலத்தை சேர்ந்த பிரதீப் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் கைதை அடுத்து பிரதீப் வாக்குமூலத்தில் மற்றொரு நடிகருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அந்த நடிகர் குறித்து போலீசார் விசாரித்தனர். அவர் நடிகர் கிருஷ்ணா என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் விசாரணை செய்வதற்காக நடிகர் கிருஷ்ணாவுக்கு நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருப்பதாக கூறிய நிலையில் திடீரென போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. இதனால் அவரை பிடிக்க தனிப்படைகள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தனது வழக்கறிஞர்களுடன் நேரில் ஆஜரானார். விசாரணையில் 2 ஆண்டுகளாக தான் உடல் நலம் குன்றி இருப்பதாகவும் அதற்காக மருந்து மாத்திரைகள் எடுத்து வருவதாகவும் தான் எந்த போதை வஸ்துக்களையும் உபயோகிக்கவில்லை என்றும் தொடர்ந்து கூறியுள்ளார். இதனால் நடிகர் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் செல்போனில் உள்ள தரவுகள் பணப்பரிமாற்றம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களோடு நடிகர் கிருஷ்ணாவுக்கு உள்ள தொடர்புகள் குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், நடிகர் கிருஷ்ணா இடையே பண பரிவர்த்தனை நடந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். 1 வருடத்திற்கு முன்பு நடிகர் கிருஷ்ணா பிரசாத் இடையே பண பரிவர்த்தனை நடந்துள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணையில் தனது நண்பரான நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து படம் தயாரிப்பதற்கு பணம் தேவைப்பட்டதாக கூறியதால் பிரசாத்திற்கு பணம் கொடுத்து உதவியதாக நடிகர் கிருஷ்ணா வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பணத்தை அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாக வாக்குமூலத்தில் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பல மணி நேர காவல் நிலைய விசாரணைக்கு பிறகு பெசன்ட் நகர் கலாஷேத்ரா காலனியில் உள்ள நடிகர் கிருஷ்ணா வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு 2 மணி நேரம் சோதனை நடத்தினர். அவரது வீடு, கார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர் பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்து சென்றனர். நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் அழிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் மீட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் சில கோட் வேர்டை கிருஷ்ணா பயன்படுத்தியுள்ளார். அது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். நண்பர்களுடன் உரையாடும் போது பயன்படுத்தப்பட்ட அந்த கோட் வேர்டுகள் போதைப் பொருள் வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டதா என போலீசார் பல்வேறு கோணங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். மேலும் அந்த குழுவில் உள்ள நண்பர்களிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை 24 மணி நேரத்திற்கு மேலாக நடந்துள்ளது. விசாரணையின் முடிவில் போதைப் பொருள் சப்ளையர் கெவினிடம் நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் வாங்கியது உறுதியானது. அதையடுத்து நடிகர் கிருஷ்ணாவையும் போதைப் பொருள் சப்ளையர் கெவினையும் போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.